வணக்கம், வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல். தைராய்டு மாத்திரை தினமும் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு காலம் ஃபுல்லா சாப்பிட வேண்டி இருக்குமாங்கிற சந்தேகம் இருக்கும். அதற்கான முழுமையான விளக்கம் அளிக்க இருக்காங்க நம்ம இயற்கை மருத்துவர் டாக்டர் சங்கரி அவர்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. பல்லாண்டு வாழ்க சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். நான் இயற்கை மருத்துவர் சங்கரி. இப்போ தைராய்டு இருக்கும்போது இது காலம் ஃபுல்லாக ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கணுமா அப்படிங்கிறது கேள்வி. இப்போ ஏஜ் இப்போ 50 வயசில் தைராய்டு இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணாங்கன்னா அப்போ நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில சிம்பிளாக ஏதோ ஆங்கில மருத்துவமோ அல்லது வேறு மருத்துவ முறைகளோ நீங்கள் அதில் மருந்துகள் எடுத்துக்கலாம். இதை கவனிக்காமல் இருக்கக்கூடாது. அது காரணம் என்ன? இப்போ 50 வயசில் தைராய்டு இருக்குது அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப நம்ம ப்ரொலாங்காக வைக்கும்போது அது கொலஸ்ட்ராலை கூட்டும், கொலஸ்ட்ரால் மெட்டபாலிசம் இது பண்ணும். அப்போ ஹார்ட் டிசீசஸ் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அமையும். இப்போ ரீப்ரடக்டிவ் ஏஜில் ஒரு பெண்களுக்கு வருது அப்படின்னா அவங்களும் அதை கவனிக்கணும். அது மூலமாக பிசிஓடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதை ஏதாவது ஒரு நம்ம இயற்கை சிகிச்சைகளும் ஃபாலோ பண்ணிட்டு ஏதாவது ஒரு இன்டர்னல் சொல்யூஷன் ஃபாலோ பண்ணணும். குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் மாத்திரைகள் எடுத்துக்கலாம். ஆங்கில மருத்துவம் தான் இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது இயற்கை சிகிச்சைகள் மூலமாக அதர் மருத்துவங்கள் மூலமாகவும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அதை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு தைராய்டு இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே எடுக்காமலோ உணவு கட்டுப்பாடு இல்லாமலோ எக்ஸசைஸ் இல்லாமலும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வழியை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்புறம் நீங்கள் அது நான் மாத்திரை எடுத்துட்டேன் அப்புறம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது சில பேருக்கு கேள்வியாக இருக்குது. சில பேருக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் அது ரெகுலர் ஆக ஆரம்பிச்சிடும். அது எப்போன்னா நீங்கள் ஏர்லி டயக்னோசிஸ் பண்ணிட்டீங்க, ஏர்லியராக நீங்கள் நீங்கள் மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க, உணவு கட்டுப்பாட்டில் இருக்கீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ரிலாக்ஸேஷன் பண்ணுறீங்க, யோகா பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் அது கண்ட்ரோலுக்கு வரும். ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் திருப்பி பண்ணும்போது அது திருப்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தைராய்டை பொறுத்த அளவு எந்த நேரத்துலையும் ஒரு தடவை வந்துருச்சுன்னா அது திருப்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தான். ஆனால் நம்ம எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து. ஆனால் நீங்கள் மாத்திரை இல்லாமல் எந்த காரணங்கள்னாலையும் இருக்காதீங்க. ஏதாவது ஒரு சிகிச்சை கண்டிப்பாக நீங்கள் எடுத்தே ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.